கோவில் திருவிழாக்கு போகலாமா? ஹஸ்பண்டோட பாட்டி ஊரில் இன்றைக்கி திருவிழா, அதுக்கு தான் நாங்கள் போகிறோம். என்னென்னா காலையிலேருந்து போகலான்னு கிளம்பி இப்போ ஈவினிங் ஒரு 6 o'clock ஆக போகுது. இப்போ தான் நாங்கள் எல்லோரும் ரெடியாக இருக்கோம். அதுவும் கார் வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நானும் குட்டி வாண்டு ஒரு சின்னதாக ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் காரும் வந்துருச்சு, நாங்களும் கிளம்பிட்டோம். காரில் இடம் தான் பத்தலை. எல்லோரும் உட்காந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் இப்படி போகிறது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. ஃபேமிலியோடு இந்த மாதிரி சிரிச்சிட்டு பேசிட்டு போகிறதுல இருக்க சந்தோஷமே தனிதான் இல்லை. எல்லோரும் ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். அதுலேயும் ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் தான். அதனால தான் இந்த அளவுக்கு எல்லோரும் உட்காந்துட்டு போகிறோம். இல்லைனாலாம் முடியாது, ரொம்ப லாங்னா. இதுக்கே கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இருந்தாலும் நல்லா இருக்குது. அப்புறம் பாதி வழியில் போய் நோம்பிக்கு போகிறோம், சும்மா வெறுங்கையிலே போக முடியாது, அதனால் வாழைப்பழம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் நிறுத்தினோம். எல்லாருமே ஆளுக்கு ஒரு சீப்பு பழம் வாங்கினாங்க. நான் மட்டும் 3 சீப்பு பழம் வாங்கினேன். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு 2-3 வீட்டுக்கு போக வேண்டியதாக இருக்குது. அதனால் 3 சீப்பு பழமும் வாங்கிட்டு வண்டி ஏறிட்டு மறுபடியும் கிளம்பியாச்சு. நாங்கள் கரெக்டாக ஊர் பக்கத்தில் போனோம். அழகு குத்துவாங்களாமா, அதுதான் அந்த ஊரில் ஃபேமஸ்ஸு. அதனால் அது பாதி தூரம் போயிடுச்சு, கோயில் பக்கத்தில் போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு பழத்தை வச்சுட்டு வேகமாக போய் வேடிக்கை பார்க்க கிளம்பிட்டோம். நம்ம ஊரை தவிர மற்ற ஊருக்கு பண்டிகைக்குன்னு போகிறதுனால இதை வேடிக்கை பார்க்கத்தானே, அதனால அவசரமா போயிட்டு இருக்கோம். ஏன்னா கோவில் பக்கத்துல போயிருச்சா, அங்க போனா ஏரியா கேர்ள்ஸ் எல்லாம் பயங்கரமா வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க வைப் பண்ணிட்டு இருக்க டைம்ல பக்கத்துல நம்ம சப்ஸ்கிரைபர் அதுக்கு மேல வைப் பண்ணிட்டு இருக்காரு. ட்ரம் சவுண்ட் கேட்டோடனே நமக்குமே கால் நிக்கலதா. இருந்தாலும் அது நம்ம ஊர் இல்லை இல்லையா, நம்ம ஊரில் வைப் பண்ணுற மாதிரி வராது. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் அவர் ஃபெஸ்டிவல், அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் டான்ஸ்லாம் பார்த்துட்டு நாங்களும் கூத்து போட்டிருந்தாங்க, அதையும் பார்த்துட்டு ஒரு 11:30 அப்படிங்கிறப்பெல்லாம் நாங்கள் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வரும்போது பார்த்தா கரெக்டாக 11:47 அந்த டைமுக்கெல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கு மேலே என்ன நல்ல ஒரு உறக்கத்தை போட வேண்டியதான். இதோட நம்ம vlog முடிஞ்சிச்சு. நம்ம சேனல் பிடிச்சவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.